வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறைப்படி தக்காளி சாதம் இரண்டாவது வகையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கால்படி பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த டம்ளரில் தலை தட்டி அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி அந்த அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற 6 பெரிய வெங்காயம் எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த வெங்காயத்தை நீளமாக சன்னமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த பச்சை மிளகாவையும் நீளமாக அரிஞ்சு அந்த வெங்காயத்தோடனா போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸில் பழுத்து இருக்கிற 5 தக்காளி பழங்கள் எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி பழங்களெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் 2 துண்டுகளாக அரிஞ்சு அந்த தக்காளி பழங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் 4 துண்டுகளாக அரிஞ்சு அதை ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கை அளவுக்கு கொத்தமல்லி கீரை, 1/4 கை அளவுக்கு புதினா கீரை ரெண்டையும் தனித்தனியாக தண்ணியில் போட்டு அலசி எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் போட்டு கழுவி சின்ன துண்டுகளாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் மீடியம் சைஸில் இருக்கிற 8 பூண்டு பற்கள் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதையும் 2 துண்டுகளாக அரிஞ்சு இஞ்சியோடனா போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் சின்னதாக 3 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிறுபிறுன்னு ஒரு விழுதாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழங்களை போட்டு அதை நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அந்த குக்கர் காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 8 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே அதில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 1 குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை, எடுத்து வச்சுருக்கிற புதினா கீரை இது 4ஐயும் போட்டுக்கிட்டு பொறுமையாக நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை போட்டு அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை எடுத்து ஊற்றி அதுலேயும் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை எந்த டம்ளரில் எடுத்து ஊற வச்சோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அந்த ஒலை நல்லா காயறதுக்குள்ளே ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். ஒருவேளை அரிசி இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருந்ததுன்னா இன்னொரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு குக்கரில் இருக்கிற தண்ணி ஒலை காஞ்ச உடனே அரிசியை அதில் போட்டுக்கணும். அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒருவேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தூளுப்பையும் வரமிளகா அல்லது பச்சை மிளகாவையும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய், எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை ரெண்டையும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் 6 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். 6 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா குக்கரை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சிடணும். குக்கர்லேருந்து விசில் தானாக அடங்கின பிறகு குக்கர் மூடியை திறந்து அந்த சாப்பாட்டை ஒரு கரண்டினால் அப்படியே அழுங்காமல் கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி சாப்பாட்டுக்கு ஒரு வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சுவையாக இருக்கும். அந்த வெங்காய தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற தக்காளி சாப்பாடு 1வது வகை வீடியோவில் இருக்குது. அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாரம்பரிய முறைப்படி செய்கிற இந்த 2வது வகை தக்காளி சாப்பாட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.